படம் வந்து வில்லேஜ்ல வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும். செமையா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். தூக்கு கூட இல்ல அப்படியே. படத்துக்கு இவங்க வெடியெல்லாம் தனியா வாங்கிட்டு வந்து போட வேண்டாம். உள்ள வெடிச்ச பாம்பே போதும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தரமான படம், சூப்பரா இருக்கு. எல்லாரும் போய் மூவியே தியேட்டர்லயே பாருங்க. சாரி, ஆல் ஆர் குட் ப்ரோ. செம்மையா இருந்துச்சுண்ணா. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. எனக்கு வந்து காளி வெங்கட் கேரக்டர் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு டெட் பாடியாவே நடிக்கிறது. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கும்னு ட்ரைலர் நினச்சி வந்தேன். ஆனால் பயங்கர எமோஷனலாக இருந்தது. சூப்பரான ஒரு கான்செப்டை வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இமான் ரொம்ப நாள் கழிச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கலக்கிட்டாரு. பாட்டுமே நல்லா தான் இருந்தது. நல்லா சூப்பரா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜாதி வெறி இல்லாம நம்பிக்கையோட இருக்கலாம்ன்றதுக்கு ஒரு உதாரணம். ஃபேமிலி குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஐயோ அவர் வேற லெவலு. செமையா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். தூக்கு கூட இல்ல அப்படியே. நல்லாதான் இருந்தது. செம்ம சூப்பர். எப்போ நான் எல்லா படமும் பார்த்திருக்கேன். ஓகே தான். அவரோட கேரக்டரை அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. செம்ம. பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் படம். சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி தான் கடவுள். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து பார்க்கணும். அவ்வளோ ஒரு நல்ல கதை இது. இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கதையை பார்த்த மாதிரி இருக்கு. புரியலைங்க. எல்லா சீனுமே ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு கருத்து டைரக்டர் ஆழமாகவும் அர்த்தமாகவும் வச்சிருக்காரு. அதை உணர்ந்து பார்க்குறவங்க மட்டும் தான் இந்த படத்தில் தெரியும். அவ்வளோ அர்த்தம் இருக்கு இந்த படத்தில். மியூசிக் சொல்லவே வேணாம். நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ரியாலிட்டிக்கு டிவோஷனல் ஃபீலாக கொண்டு வந்துட்டாங்க. அவர் தாங்க படமே. அதாவது அர்ஜுன் தாஸோட அந்த கெப்பாசிட்டி ரெண்டு பேரும் ஈக்குவலாகவும் பண்ணியிருக்கிறதுக்கான ஃபுல் எஃபெக்ட் சூப்பராக இருக்கு லாஸ்ட் வரையும். தேங்க்யூ. செம்மையா இருந்தது. ஆக்சுவலா பாதி எல்லாம் ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றதுனே தெரியல. சீரியஸா வர்த் வாட்சிங். ஸோ எல்லாருமே வந்து தாராளமா வந்து டிக்கெட் புக் பண்ணி தைரியமா வந்து பார்க்கலாம். பிகாஸ் லைக் எமோஷன்ஸ், ஹாப்பினஸ் எல்லாமே மிக்ஸ்டா ஃபன்னா செம்மையா இருந்தது. அதாவது ஃபுல் படமும் சிரிச்சுக்கிட்டேவும் இருந்தோம், ஃபீல் பண்ணிட்டும் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எல்லாமே செம்மையா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது ப்ரோ. ஓவராலா சொல்லணும்னா படம் மாசு. எஸ், படம் நல்லா இருக்கு. அர்ஜுன் தாஸ் அவர் ஆக்டிங் வந்து சொல்ல வேணாம். அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பட் இதுக்கு வந்து அவர் சூட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வில்லேஜ் கேரக்டர்ன்ட்டு சில பேர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருக்கலாம். அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு மாசான கேரக்டர். இந்த படத்துல ரீசெண்டா பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம தலை படத்துல அந்த மாதிரி தொட்டு பேசும் சொல்லிட்டு நான் அந்த மாதிரியே பார்த்துட்டு இந்த மாதிரி அடை கொடுக்குமா பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானம், லெஜெண்டு. அவர் வந்தாலே கண்ணிலேருந்து காவேரி ஆறு ஓடும். அப்படி ஒரு பெரிய லெஜெண்ட். அவ்வளோதான் சொல்லுவேன் நான், வேற எதுவும் இல்லை. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்டர் வந்து புது காலேஜ் பாய்ன்னு தான் சொல்ல முடியும். சின்ன பையன், பட் சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கும். பாம் தான் தேட்டர் ஃபுல்லாக பாம் தெரிக்க விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாம் தான். எல்லாரும் பிளாஸ்ட் தான். ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச பிளாஸ்ட் முடியற வரைக்கும் பிளாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. படத்துக்கு இவங்க வெடியெல்லாம் தனியா வாங்கிட்டு வந்து போட வேண்டாம். உள்ள வெடிச்ச பாம்பே போதும். புரியல. படம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருக்கு. பாம்க்கு ஏத்த மாதிரியே பாம் பிளாஸா இருக்கு. பாமா இருக்கு. நல்லா இருக்குங்க. அர்ஜுன் தாஸ் ஆக்சுவலா நம்ம வந்து அந்த லவ் அந்த மோட்லயே பார்த்துட்டு இந்த வில்லேஜ் கேரக்டர்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, காளி வெங்கட் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது இதுல டிஃப்ரெண்டா இருக்கு அவரோட கேரக்டர். வேற இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு அவங்க ரெண்டு பேரோட காம்போ. ஆக்சுவலா டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே செகண்ட் ஹாஃப்ல பாம் பிளாசிங்கா இருக்கு. ஆமா, ஆக்சுவலா எம்ப்ரியோ பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. சூப்பர். ஆனா அந்த மாதிரியே இல்ல. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. அர்ஜுன் தாஸ்
தலைப்பு பறிச்சு அர்ஜுன் தாஸை பார்த்து வேற மாதிரி யோசிச்சுட்டு வந்தோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. அர்ஜுன் தாஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது ரைட்டிங் நல்லா தான் இருக்கு. பட் ஒரு இதுவாக நடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். நாகேஷெல்லாம் பண்ணியிருக்காரு, அது மாதிரி இவரும் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். போர் அடிக்கிற ஒன்றும் இல்லை சார். போர் அடிக்கிற ஒன்று நல்லா போகுது. அதாவது இசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு இசை வந்து கொஞ்சம் கெடுத்துடுவாங்க, பட் அப்படி இல்லாமல் இசை வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கு. ஓகே, நன்றி. படம் நல்லா இருக்கு சார். அர்ஜுன் தாஸ் நடிப்பு பிரமாதமாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், நம்ம வந்து குட் பை டெக்ரிலாம் நிறைய படத்தில் பார்த்தோம், நிறைய படத்தில் ஒரு வில்லன் ரோல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து டோட்டலாக ரொம்பவே நல்லா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேட் வந்து நல்லா இதுவாக இருக்காரு, பொருந்திருக்காரு அந்த கேட். நல்லா பண்ணியிருக்காரு. காளி வெங்கட் தான் ஆக்சுவலாக வந்து படத்தோட கதாநாயகனையும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கேட்டு அவர் ஸ்டோரி வந்து அவரை பேஸ் பண்ணி தான் போகுது. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி போகுது. ஆனால் வந்து நமக்கு போர் அடிக்காது. எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து மூஞ்ச சுளிக்கிற மாதிரியும் போருன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே போகுது. படம் சூப்பராக இருக்குது படம். அது நீங்கள் வந்து படத்தில் அது வந்து படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் அது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க கதை. அதான் சொன்னேங்க, அர்ஜுன் தான் இந்த படம் வந்து வில்லேஜில் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும் படம். மியூசிக் நல்லா சார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் குறை சொல்லலாம் இல்லை. இன்னொன்று ஒரு சாங்லாம் கூட நல்லா இருக்குது படத்தில் சார். எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். டோட்டல் 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ இன்னும் பழைய காலத்தில் இதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஏபிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சி சென்டர்லாம் படம் நல்லா ரீச் ஆகிடும். மெயின் வந்து படம் சொன்னாங்க, 2 ஊர் நடக்கிற பிரச்சனை வந்து ஏற்கனவே வந்து நமக்கு வந்து நிறைய படத்தில் பார்த்துருந்தாலும் இதில் நம்ம வந்து பார்க்குறது வந்து திரைக்கதை வந்து டைரக்டர் வந்து புதுசாக கொண்டு போயிருக்காரு. ஸோ இப்போ வந்து அதை தான் நம்ம விரும்புகிறாங்க எல்லாரும். ஸோ அந்த புதுசாக கொண்டு போன விதம் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், படம் வந்து நல்லா ஹிட் ஆகும் பாருங்கள், நல்லா ரீச் ஆகும். இப்போ படம் நல்லா இருக்கு ப்ரோ. அவரு சம்மானா அவரு வேற லெவலு, தரமாக இருக்கு அவரு. இது மாசம் என்னதுன்னா இல்லை, அவருனாலே சம்மனா படம், அவருக்கோசமே படம் பார்க்கலாம். காளி வெங்கட் சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு படம். படம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேட்டருக்கு கன்ஃபார்ம் போங்க எல்லாரும், படம் நல்லா இருக்கு. வேற இல்லைண்ணா, இந்த டைரக்டர் விஷால் வெங்கட் அவருக்கு சம்மனா அவரு நல்லா பண்ணியிருந்தாரு படம். இல்லை எமோஷ்னலாகவும் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது, நல்லா இருக்குண்ணா படம். ஃபேமிலியோட வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம்ண்ணா. மியூசிக் இமான் சார் நல்லா பண்ணியிருந்தார் மியூசிக்கு. ஓகே, தேங்க்ஸ்.